தூக்கம் வருது. நேற்று பண்ண லெக் ஒர்க் அவுட்டால் காலும் வலிக்குது. டே 7 கண்டினியூ பண்ணுவோம். இப்படி டே 7ல் நம்மளை தனியாக புலம்ப விட்டாங்க. என் மூஞ்சில் உள்ள துயரத்தை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. லெக் ஒர்க் அவுட்டோட இம்பாக்ட் அப்படி. போனது 10 மினிட்ஸ் வார்ம் அப் பண்ணியாச்சு. ஃபிசிக்கல் ஒர்க்கே இல்லாமல் ஃபுல்லாக சிஸ்டம் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு இந்த ஜிம் ஒரு மச் நீடட். தொடர்ந்து 7 டேஸாக போயிட்டு இருக்கேன். வெயிட் லாஸ் ஆயிடுச்சானா ஆகலை, நான் வெயிட்டும் செக் பண்ணலை. ஆனால் ஜிம்முக்கு போனதுலேருந்து நல்லா பசிக்குது, நல்லா தூக்கம் வருது. நீங்களும் உங்கள் ஃபிட்னஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணல, இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா இதை நான் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் ஏதோ ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருந்தது கம்ப்ளீட் ஆன மாதிரியே இருக்குது. இதில் நான் வெயிட் லாஸ் ஆகலை, ஃபிட்னஸ் அச்சீவ் பண்ணல. ஆனால் கண்டிப்பாக நான் ஜிம்மை கண்டினியூ பண்ணுவேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஒரு கொஷின் தோணலாம், ஏன் இருந்தால் ஃபிட்டாக தான் இருக்கணுமா, ஒல்லியாக தான் இருக்கணுமா, குண்டாக இருந்தால் அழகு கிடையாதா அப்படின்னு கண்டிப்பாக தோணும். கண்டிப்பாக எல்லா பாடி ஷேப்புமே அழகு தான். அவங்கவுங்களுக்கு அழகு தான். குண்டாக இருக்கோ ஒல்லியாக இருக்கோங்கிறதை தாண்டி ஹெல்த்தியாக இருக்கோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் ஃபிட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாக இருக்கும். எல்லா ட்ரெஸ்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஜிம்மு ஜாயின் பண்ண புதுசில் இன்னும் பண்ணட்டுமா, இதை பண்ணட்டுமா, அதை பண்ணட்டுமான்னு கேட்பேன். இப்போலாம் போதுமா, ஓகேவா, நாளைக்கு பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்ருக்கேன். ஆனால் இங்கே ட்ரெயினர் விடுறதே கிடையாது. நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்களே ஃபிட்னஸ் சேனலில் என்ட்ரு ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திடுதிப்புன்னு ஃபிட்டாகி வந்துட்டு இதை நான் எப்படி அச்சீவ் பண்ணேன்னு காட்டாமல் நம்ம சேனலில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டே 1லேருந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். நான் இன்னையிலேருந்து ஜிம்முக்கு போகிறேன், இதை பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், இதை சாப்பிட மாட்டேன்னு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட் ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். டாடா பாபாய்.